அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா, இவங்களை பற்றி வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, ஒரு செமையான தரமான படைப்பை கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கெத்தாக இருக்கிறாரு உதய் சார். a few words from you. பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். மாமன்னன் திரைப்பட குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டீங்க. இன்னும் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே நாங்கள் பேசுனதை விட, நாங்கள் கொடுத்த விளம்பரத்தை விட நீங்கள் அதிகமாக விளம்பரமாக கொடுத்து அதை இன்னும் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்ததுக்கு முழு காரணமே நீங்கள் தான். எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சோம். மாரி செல்வராஜ் சொன்ன கதையை முழுசாக நம்பி எங்களுடைய வேலையை முதல் நாள்லேருந்து கரெக்டாக பண்ணோம். ஆனால் அந்த ரிலீஸ் அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங், எனக்கு ஒரு கண்ணாடி என்னுடைய முதல் படம், என்னுடைய கடைசி படமும் இவ்வளோ பெரிய வெற்றியாக அமைஞ்சதான் சொன்னாங்க. எல்லாம் சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு. அந்த ஓப்பனிங் வந்ததுக்கு நாங்கள் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம். ஒரு 510 ஸ்க்ரீன் தான் போட்டோம் தமிழ்நாட்டு முழுக்க. இப்போ 2வது வாரமும் கிட்டத்தட்ட 470 ஸ்க்ரீன் இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. 2வது வாரமும் அதற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்த தமிழ் சினிமா ரசிக பெருமக்களுக்கும், அதை கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும், இதற்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய மாமன்னன் டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஆறுமுகம், ரெட் ஜெயண்டோட மேனேஜர், இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. வேறு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ரெட் ஜெயண்ட் படத்தில். பட் இந்த படத்தில் மட்டும் தான் கொஞ்சம் தனியாக தெரிகிறாரு, என்ன மாதிரி தான். ஆறுமுகத்துக்கு நன்றி. அப்புறம் பிஆர்ஓ சதீஷ், என்னுடைய அசிஸ்டன்ஸ் ராஜு, ஸ்ரீதர், கீர்த்தியோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சவுண்ட் இன்ஜினியர் சுரேன், பாடலாசிரியர் அண்ணன் யோகபாரதி அண்ணன் அவர்கள் நன்றி. இது விரைவில் நடந்துபட்ட விழான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக 50வது நாள் விழா வச்சு எல்லாருக்கும் ஷீல்டெல்லாம் கண்டிப்பாக உண்டு. நான் கூட ஏதாவது கடைசி மேடைன்னு பேசலாம்னு நினச்சேன், கடைசி சினிமா மேடையாக இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் 50வது நாள் நிகழ்ச்சி உண்டு. சாண்டி மாஸ்டர், அவரை நீங்கள் வர முடியல. அவர் படத்துலையும் இப்படி தான், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சும்மா தான் நிற்பார். அவர் என்ன கம்போஸ் பண்ணாலும் மாஸ்டருக்கு பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சாண்டி வந்து கோரியோகிராஃப்லாம் பண்ணார். இவர் போய் பார்த்துட்டே இருப்பார். வந்துட்டு, சாண்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சார் இதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஆடுற மாதிரி ஆடுங்க, சாண்டி தனியாக போய் உரமான இல்லை அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி தான் திலீப் மாஸ்டர் அந்த ஃபைட்டு பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு, அதுதான் படத்தோட பீக்கு. அந்த ஃபைட் வந்து முதல் 3 நாள் பிளான் பண்ணி முடிக்க முடியாமல், 4வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிக்க முடியாமல், திருப்பி 5வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி, 5வது நாள் முடித்தோடனே மாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன், மாஸ்டர் முடிஞ்சிச்சா மாஸ்டர், உண்மையை சொல்லுங்கள். இன்னும் இல்லை சார் முடிஞ்சிச்சு சார். காதில் 2 பஞ்சு வச்சுருந்தேன், இந்தாங்க மாஸ்டர் வச்சுக்கோங்க என்னோடய பரிசுன்னு சொல்லிவிட்டு, அந்தளவுக்கு இன்டென்ஸான அந்த ஃபைட்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் ஈஸ்வர் சாரோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு, கணீர்னு இருக்கும். அவர் ஒரு பக்கம் கத்துவார், ஏய் நான் தான் கேமராமேன், ஏய் லைட் சார் லைட்டை மாற்றுறான், கத்துவார். இந்த பக்கம் மாரி சார் அவர் தனியாக கத்திக்கிட்டு இருப்பார். அவர் ஏய் ஃபைட்டு மாஸ்டர் நான், எனக்கு ஒரு மைக் கொடுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக கத்துவார். இவங்க 3 பேருக்குள்ளே நடந்த, ஆனால் அது நாங்கள் ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபைட் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி ஊருக்கு வந்துட்டு திருப்பி அடுத்த ஷெட்யூல் போகும்போது திருப்பி அந்த ஃபைட்டு இன்னும் 2 மணி ஷாட் எடுக்கணும் சார் அப்படின்னு எடுத்தார். இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த அந்த உழைப்பு, எல்லாருடைய உழைப்பும் காரணம். சுனில் இன்னைக்கு வரல, அவரும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் எடிட்டர், தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அந்த பிகினிங்லேருந்தே, இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்லேருந்தே, அப்புறம் வந்து படத்துடைய போஸ்டர் டிசைனர் கபிலன், இந்த படத்தோட வெற்றி எங்கன்னா, இந்த படம்
ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி ஒரே ஒரு போஸ்டர் வெளியிட்டோம். அன்றைக்கே இந்த படத்தோட நாங்கள் இன்னும் ஷூட்டிங்கே போகல. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டு சேலத்தில். வெறும் அந்த போஸ்டர் மட்டும்தான் எல்லோரும் போட்டோம். அன்றைக்கே எல்லாமே ஓடிடிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே விற்றுட்டோம். அந்த அளவுக்கு அந்த படத்தோட போஸ்டர்ஸு ஒன்றுத்தையும் பார்த்து செதுக்கி அது மாரி சாருடைய இன்புட். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தினோம். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது தான் நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிக்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ கபிலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. கேமராமேன் சாரோட அசிஸ்டன்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. ஒரு அந்த ட்ரைனிங் சென்டருக்கு கொண்டு போய் அடிக்கும் போது நானும் கீர்த்தியும் போய் வேகமாக போய் அடிப்போம். அடித்தோடனே மாஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, அவர் இல்லை முடியாது, இது டம்மி கொடுங்க அப்படின்னா டம்மிலாம் கிடையாது, உண்மையாக அடிங்க. இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் நாங்கள் யூஸ் பண்ண அத்தனையுமே ஒரிஜினல், எதுவுமே டம்மி கிடையாது. நான் எடுத்துருக்கிற வாலில் பிடிச்சிருக்கிற வால்லேருந்து அந்த கன்று மட்டும்தான் டம்மி. ஒரு பூத்தொட்டி எடுத்து அந்த மேலே இருக்கிற போர்டை அடிக்கணும் அப்படின்னாரு. அடிச்சிட்டேன். அடித்து பார்த்தா என் கண்ணு முன்னாடியே அந்த கேமராமேனோட ஃபோக்கஸ் புல்லர் நாகராஜ் அவர் தலையில் அடித்து என் கண்ணு முன்னாடி அப்படியே விழுந்துட்டார். அப்புறம் ரொம்ப பதட்டமாயிட்டோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லிவிட்டு பேக்கப் பண்ணிட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அடிகள் பட்டது. ஃபைட்டில் பத்மன் அவங்கெல்லாம் உண்மையாகவே அந்த ஃபைட் நல்லா வரணும்னு சொல்லி அடிங்க சார், நல்லா அடிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு தான் அந்த ஃபைட் எடுத்தோம். அப்புறம் மாஸ்டர், நன்றி மாஸ்டர், இந்த படத்தில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அழகும் பெருமாள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய அப்பா ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் வில்லனோட அப்பா. அப்புறம் வேறு என்னோட நடித்த அத்தனை ராமகிருஷ்ணன் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தார். கூப்பிட்டு சொன்னால், என்ன ராமகிருஷ்ணன் பேட்டிலாம் கொடுக்குறீங்க சார், என் லைஃப்லேயே இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டதில்லை சார் இன்டர்வியூலாம் அப்படின்னாரு. அப்புறம் படம் நடித்த எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் இவங்கெல்லாம் யார் சார், இவங்கெல்லாம் படம் நடிச்சிருக்காங்களா சார்? சார் இவர் அந்த ஃபைட்டில் அடி வாங்குவார், உங்கள்கிட்ட கீழே விழுந்து கிடப்பார் அவர், அப்படியா சார்? அப்புறம் அவர் சொன்னார், சார் அந்த குதிரை ஒன்று நடிச்சிருக்கு சார், அந்த குதிரை ஓட்டுறவனோட அவங்களோட நம்பர் கேட்குறாங்க சார் அப்படின்னாரு. சரி கொடுங்க சார் அப்படின்னு. அப்புறம் ரவீனா அவங்க நான் தான் சொன்னேன், படம் பார்த்துட்டு சார் கொஞ்சமாச்சும் மனசாட்சியா இல்லையா உங்களுக்கு? ஊரில் இருக்கிற எல்லா ஹீரோயினுக்கும் குரல் கொடுக்குறது அவங்கள கூப்பிட்டு ஒரு டைலாக் கூட கொடுக்காம. நான் படம் பார்த்துட்டு கூட ரெண்டாவது நாள் சொன்னேன், நான் மாரி செல்வராஜ்கிட்ட சொன்னேன், சார் இந்த ரத்னவேல் கேரக்டர் நம்ம நினைக்கிற மாதிரி அவனும் கெட்டவன்லாம் கிடையாது சார், அவன் கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டிருக்கான், அவ்வளோதான், அவனுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், வீட்டில் அவங்க ஒய்ஃபாலையும் வாய் பேச முடியல, அவங்க அம்மாவாலையும் வாய் பேச முடியல, வீட்டில் யார்ட்டையுமே போய் அவனால் பேசவே முடியல. அவன் அந்த வீட்டில் இருக்கிற அந்த வெறி தான் வெளில காட்டுறான் சார் அவன். ஆமாம், நீ நானே எல்லாத்தையும் சொல்லணும், உங்களெல்லாம் பேச விட்டா யாரும் பேசல. அந்த நாகராஜ் அடிபட்டுச்சு. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு பேரே வச்சுட்டோம். ரெண்டாவது நாள் வந்துட்டாப்புல, வேற ஒரு ஃபோக்கஸ் புல்லர் வச்சு எடுத்தோம். அப்புறம் மூணாவது நாள் சரியாகிட்டு வந்துட்டாப்புல. அவர் பேர் வச்சுட்டோம், பூத்தொட்டி நாகராஜ்னே பேர் வச்சுட்டோம். எங்கள் யூனிட் ஃபுல்லாக எங்கே பூந்தொட்டி நாகராஜ், எங்கே பூந்தொட்டி நாகராஜ் எங்கே தான். அப்போ ஒரு ஷெடியூல் பேக்கப் பண்ணுறோம். ஈஸ்வர் சாரோட பர்த்டே, கரெக்டாக ஈஸ்வர் சார் பர்த்டே, நாகராஜுக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே. ஃபாதர் எல்லாம் இருந்தார், கீர்த்தி போயிட்டாங்க, அவங்க ஷெடியூல் முடிஞ்சு போயிட்டாங்க. கேக் வெட்டிட்டு நாங்கள் என்ன நாகராஜ் வெட்டு நாகராஜ் இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், வெட்டியா நீ 2 நாள் முன்னாடி கேக்கே வெட்டியிருக்க முடியாதையா, நீ பொழைச்சி வந்திருக்கிற வெட்டியா அப்படின்னா வெட்டிட்டாப்புல. வெட்டிட்டு சரி இது என்ன நான் அன்றைக்கி பார்த்தேன் ஞாபகம் இருக்கா, நான் என்ன ஷூட்டிங் அவர் அடிப்பட்டதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நைட்டு 4 மணி விடிய காலையில் 4 மணி. நான் போய் ஹாஸ்பிட்டலாக தேடுறேன், எங்கே சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. சரி ஃபோனில் மாரி சார் சொல்கிறார், இல்லை சார் சேர்த்தாச்சு, நீங்கள் காலைல பாருங்கள் அப்படின்னு. சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆறுமுகம்லாம் கூட இருக்க சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கீர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போய் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்குறாங்க.
நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், நாகராஜ் என்ன நாகராஜ் ஞாபகம் இருக்கா, நான் அடுத்த நாள் காலையில் வந்தேன்ல. ஆமாம் சார் வந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி கீர்த்தி வந்தாங்க ஞாபகம் இருக்கா? கீர்த்தி வந்தாங்களா? இல்லையா சார், அவங்க வரவே இல்லையா சார். என்னையா சொல்கிற, வந்தாங்க அவங்க நைட்டு வந்து பார்த்தாங்க. ஏன்னா இந்த திலீப் மாஸ்டர் தான் இருந்தார். நான் சொன்னேன் சார் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சார் நாகராஜுக்கு. அப்புறம் இல்லை அவங்க இல்லை ரெமோ படம் கெட்டப்பில் வந்திருப்பாங்க, நர்ஸு மாதிரி இருந்துருந்தாங்க. வந்த நர்ஸை தான் வந்து அவங்க கீர்த்தின்னு நினச்சிட்டாங்க பாருங்க. வேற ஏதாவது இருக்குக்கா, கதை ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லுங்க, இங்கேருந்து கீழே எடுத்து கொடுங்க. இந்த படம் எவ்வளோ இன்டென்ஸான ஒரு படமாக நீங்கள் இதை பார்க்குறீங்களோ, ஆனால் இதோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ இன்டென்ஸாகவே இல்லை. அது நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க, இந்த மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் அதை பேசி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்போது இதுவரை பார்த்ததே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு எங்கள் டைரக்டர் எங்களை அடிக்கலன்னு வேறு ரெக்வஸ்ட் மட்டும் சொன்னார். சார் நான் அடிக்கிறேங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க சார் கேட்டினாரு. அந்த வார்த்தையை மட்டும் நான் யூஸ் பண்ணல. அதே மாதிரி முதல் 8 நாள் ஷூட் போனோம். என்ன எடுக்கிறான்னு எனக்கும் தெரில, அவருக்கும் தெரில. நான் அவரை கேட்டேன், சார் என்ன சார் பண்ணுறீங்க? நான் ஒருவேளை அதுக்கப்புறம் அவர் ஒன்று ஒன்றா சொன்னார். இந்த படமே வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பண்ணேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்கள் கதை கேட்குறீங்கன்னு சொன்னோன்னே இந்த கதையை சொல்லு, அவர் பண்ண மாட்டார், ஓடி வந்துரு, அப்படி தான் இந்த கதையை என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இப்படி தான் அந்த படமே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் வடிவேல் சார் வச்சு ஒரு 15 நாள் ஷூட் பண்ணேன். நான் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். அது எனக்கும் கீர்த்திக்கும் அந்த 15 நாளில் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது புரிஞ்சுது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் பார்த்து பாராட்டியிருக்கிற அந்த வடிவேல் சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக் தான். நான் வந்து இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் எனக்கு படத்தை ஃபுல்லாக காட்டுங்க, சும்மா அந்த மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் பார்க்க மாட்டேன் சார். அது உங்களோட ஃப்ளாஷ்பேக் சார். அதிவீரனுக்கு சின்ன வயசில் இது நடந்திருக்கு, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை போய் பாருங்கள் அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு நானும் கீர்த்தியும் வெளில வந்துட்டு நான் நேராக போய் வடிவேல் போய் கட்டி பிடிச்சி என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க, அதை பார்த்து வடிவேல் அந்த மரம் மேலே நின்று அந்த அழுகிற காட்சியை பார்த்து அழுவாதவங்க யாருமே இல்லை, அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அதை வாங்கியிருந்தார். நன்றி வடிவேல். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வடிவேல் சார் தான் அப்பான்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் நானும் மாரி செல்வராஜ் சார் பேசின விஷயமே வந்து, சார் இது வடிவேல் சார் பண்ணலாம், இந்த படம் வேணாம் சார், மாமன்னன் வேணாம், வேறு கதை பண்ணலாம், அந்த மாதிரி செட் ஆகிட்டோம் நாங்கள். இந்த கேரக்டர் அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு, ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸு, சந்திரமுகி எல்லாம் கமிட் ஆகிட்டார். சரி இது ஒத்துப்பாரா இல்லையா? அப்புறம் அவர் ஒத்துறதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார் முடியாதுன்றாரு. சார் நான் போக மாட்டேன் சார், பயமாக இருக்குது சார், எனக்கு அவரோட ஷூட்டிங் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாமன்னன், உண்மையான மாமன்னன் நீங்கள் தான் இந்த படத்தில். ஆரம்பத்துலேருந்தே அது ஃப்ரம் டே 1 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு புது வடிவேல் சாரை எங்கள் மாரி செல்வராஜ் சார் காட்டியிருக்கிறாரு. கீர்த்தி தேங்க்யூ வெரி மச். ஃபஹத் அவர் டப்பிங் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் அவருக்கு டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவரோட வயசு நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவர் அதை போட்டு காட்டி, சார் ஃபஸ்ட் சீக்கிரம் வந்துங்க சார், இல்லைனா உங்களுக்கு பதிலாக உதவி சார் டப் பண்ணுறாரு சார். வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அவர் ஒரு உங்களுக்கே தெரியும் நான் ஃபஹத் பற்றி நான் என்ன பேசுகிறது. அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர். அவரோட படமே நான் ஒரு படம் தமிழில் பண்ணேன். ரகுமான் சார் ஒரு ஜூம் காலில் தான் ஆரம்பித்தது. அவர் வந்து துபாயில் இருந்த துபாய் எக்ஸ்போவில், அப்போ கோவிட் லாக்டவுன், அதான் கடைசி படம் சார் பண்ண போகிறேன் சார், நீங்கள் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரகுமான் சார் உள்ள வந்தார். படம் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் கேட்க அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு அந்த படம் அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்து, நான் இன்னொரு பாட்டு தரேன், இந்த பிஜிஎம்க்கு இன்னொரு பாட்டு தரேன், இன்னொரு தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. ரகுமான் சாருக்கு நன்றி. கீர்த்தி நான் பண்ண எல்லா டார்ச்சருக்கும் சாரி. நிறையா அவங்க வந்து ரீடேக் பண்ணாங்கன்னா அது என்னால் தான் இருக்கும், நான் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சிடுவேன். தேங்க்யூ கீர்த்தி. அதுக்கப்புறம் அர்ஜுன் தேங்க்யூ. மாரி செல்வராஜ் சார் நன்றி. பார்த்து சொல்லிட்டேன். லால் சார் தேங்க்யூ வெரி மச் சார். சிஎம்மாக அவர்
நடிக்க சார் சிஎம் கேரக்டருக்கு யார் சார் நடிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் லால் சார்னோடனே ஓகே சூப்பர் சார், அந்த ஒரு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த உங்களோட அந்த வாய்ஸு, உங்களுடைய ஸ்டேச்சர், அந்த படத்தில் வர அந்த எலெக்ஷன் சீன்ஸில் ஒரு வண்டி நீங்கள் யூஸ் பண்ண வண்டி, அது உண்மையாகவே எங்கள் அப்பா யூஸ் பண்ண வண்டி. அப்புறம் வந்து விஜயகுமார் சார் யூஸ் பண்ண ஒரு வண்டி இருக்குது, அது வந்து நான் யூஸ் பண்ண வண்டி பிரச்சாரத்தின் போது. இது மாதிரி நிறையா எனக்கு இந்த படத்தோட கனெக்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த பிரச்சாரம் போகும்போது அப்பாவை கூட கூட்டிகிட்டு போனது. அப்புறம் மூர்த்தி சார், அவர் இல்லைன்னா ரெட் ஜெயண்ட் இல்லை. தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறீங்க போல இருக்குது, அதனால் என் படத்தையும் கொஞ்சம் சைடில் பார்த்துக்கோங்க. சென்ற வாரம் இப்போ 460 ஸ்க்ரீன்ஸ் மேலே ஓடிட்டுருக்கு. கடைசியாக எல்லாம் எதாவது என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். ஆர்ட் டைரக்டர், பயப்படாதீங்க, ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் அப்போ தான் எனக்கு, அப்போ கூட எனக்கு ஆர்ட் டைரக்டர் தெரியாது, அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரே ஒரு டைலாக் தான், யோ ஊருக்குள்ளே வர முடியாது வெள்ளப்பையா அப்படின்றத ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார் ஏன் சார் வேறு யாரை வச்சு எடுங்க சார். சார் அவர் தான் சார் ஆர்ட் டைரக்டர். ஓ அப்படியா, சரி சரி சார் வணக்கம் சார் அப்படின்னு. தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர், அவங்களாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. மாரி சாருடைய ஃபேமிலி, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அவங்க நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட அப்பப்போ வருவாங்க. ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். இது ஒரு குடும்பமாக நாங்கள் பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாமல், அது ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் மேலே வச்சுக்க நாங்கள் அத்தனை பேரும் ஒரே டாட்டில் நினச்சாருன்னா அது முழுக்க என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார். அவர் எந்த நம்பிக்கையில் நான் அவரை வந்து என்னோடய கடைசி படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணணும், அதை வந்து எனக்கு முழுவதுமாக நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அதுக்கு மீண்டும் நன்றி சார். அப்புறம் எல்லாம் எதிர்பார்ப்பீங்க நான் அதை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கே தெரியாது, ரெஜெண்டில் கேட்டேன். நேற்று வரைக்கும் அது 9 நாளில் ஓவரால் மாமன்னனுடைய கிராஸ் 52 கோடி. ஓவரால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, FMS இதெல்லாம் சேர்த்து என்னுடைய படங்கள்லேயே இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன். அதற்கு மீண்டும் என்னுடைய நன்றி. அடுத்த வாரம் வர்ற 14ஆம் தேதி தெலுங்குல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தெரியல இங்கே எப்படி போகணுன்னு தெரியல. நாயக்குடுவா எதை கொடு, கூப்பிடல நாயக்குடு, வடிவேல் அண்ணனுக்கு நன்றி. சரி, மீண்டும் அனைவருக்கும் நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மாரி சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட். டைரக்டர் அது முன்னாடி எல்லோரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்த டீம் இங்கே தான் இருக்கா. விஜயகுமார் சார், தேங்க்யூ வெரி மச் சார். சின்ன கேரக்டர்னாலும் பண்ணிங்க. நீ சொன்னீங்கல்ல அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. அது ஒன்றுமே பண்ணல, 5 நாள் எடுத்தாங்க வச்சு, அது கூட வரல. நான் எப்படி, நான் கூட பயந்துட்டேன், நீ இன்னும் சொல்லி திருப்பி ஏதாவது ஷூட் எதாவது போகலாம் அப்படின்னு சொல்லுவார் வந்து. தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாமன்னன் டீமுக்கு என்னுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.